ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சாம்பார். அதற்கு பாசிப்பருப்பு ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசுறது ஒரு தடவை அல்லது 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அலசினோன்னா பருப்பில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். தண்ணியை வடிகட்டிட்டு கழுவின பருப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷத்திலிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பருப்பை நல்லா ஊற வச்சுடுங்க. பருப்பு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் தாலோட. இப்போ ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ஊறியிருந்தால் மட்டுமே சாம்பாரோட டேஸ்ட்டும் சரி, சாம்பாரோட டெக்ஸ்சரும் சரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த ஊற வச்ச பருப்போட ஒரு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6லிருந்து 7 பல் பூண்டு நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லது. அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஒரு தக்காளி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் நம்ம எதுக்கு இப்போவே சேர்க்குறோம்னா, பருப்பு வேக வைக்கும்போது குக்கர் விசில் சைட்லேருந்து தண்ணி லீக் ஆகிறத அது சரி பண்ணும். இப்போது இதை குக்கரை மூடிட்டு 3 விசில் அளவுக்கு பருப்பை வேக வைங்க. இதற்கு நடுவில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதோட தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவிற்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது இப்போ தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம், அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது எவ்வளோ நம்ம தாளிக்கிற பொருட்களை மிதமான சூட்டில் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தாளிப்பில் இருக்கிற ஃப்ளேவர் சாம்பாரில் இறங்கும். இதோட ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் 2த்தையும் கீறி போட்டுக்கோங்க. இதை பின்னாடி தாளித்து விட்டுட்டு அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அது சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்தக்கப்புறம் நல்லா வதக்கி வைங்க. வெங்காயம் கண்ணாடி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் இறங்கும். அதோடு ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி அது மேஷியாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. இதோட இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய்த்தூள், நார்மலாக கடையில் கிடைக்கிற மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் மசாலா கருகாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதற்கப்புறம் அந்த தாளிப்பு வேகிறதுக்கான தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர்ற டைமில் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. வேகும்போது அந்த தண்ணியில் இந்த வெங்காயம் தக்காளியோட எசன்ஸுக்கு நல்லா இறங்கும்.
இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வேக போட்ட பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து பாருங்கள், நம்ம கொதிக்க வச்சுருந்த நம்ம தாளிப்பு எல்லாம் புளி தண்ணி சேர்த்த மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலக்கணும். இப்போது கடைசியாக சாம்பார் வந்து 1 நிமிட அளவு வந்து கொதிச்சா போதும். இதற்கு நடுவில் வந்து தண்ணி கெட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா அந்த சாம்பார் பதம் வர்றதுக்கான தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் கொதி வருது, அது கரெக்டாக 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, இது இன்னுமே ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டு சாம்பாரோட டேஸ்ட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக கடைசியாக நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நம்மளோட சாம்பாரை இறக்கினா நம்மளோட ஈஸியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமாக்கு கூட செட் ஆகுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லா வகையான இட்லி, தோசை, பொங்கல் வெரைட்டிஸ்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.